Hi friends, வணக்கம். வெல்கம் டு மெட்ராஸ் மன்னார். இன்னைக்கு தியேட்டர்ஸில் சலார் படம் ரிலீஸ் ஆயிருக்கு. பிரசாந்த் நீல் டைரக்ஷனில் கேஜிஎஃப் 2க்கு அப்புறமா ரிலீஸ் ஆயிருக்க படம். இந்த படத்துக்கு வந்து ஒரு பெரிய லெவலில் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருந்ததுன்னு தான் சொல்லணும். ஏன்னா பிரபாஸ் வேற நடிச்சிருக்காரு, பேன் இந்தியா ஸ்டார் பிரபாஸ் நடிச்சிருக்காரு. ஸோ கூடவே பிருத்திவிராஜும் நடிச்சிருக்காரு. ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ஒரு நல்ல லெவலில் தான் கிரியேட் ஆயிருந்தது. ஸோ இந்த படத்தை பற்றி ரிவ்யூ பார்ப்போம். ரிவ்யூ பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த படம் டு ஸ்டார்ட் வித் எப்படி ஆச்சுன்னு பார்க்கலாம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒரு 1 month பிஃபோர் வந்து ஒரு ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க, சலாரோட ட்ரெய்லர். அது அவ்வளோ பெரிய ரீச் இல்லைன்னா சொல்லணும். எல்லாருமே அந்த கேஜிஎஃப் மாதிரி இருக்குது, அப்படி இருக்குது, இப்படி இருக்குன்னு சொல்லி அந்த ட்ரெய்லர் பெரிய ரீச் இல்லாமல் தான் இருந்தது. ஸோ செகண்டாக ஒரு 10 நாளுக்கு முன்னாடி ஒரு ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த ட்ரெய்லரில் லாஸ்ட்டில் ஒரு சின்ன ஒரு ஃப்ளாஷ் ஒன்று கொடுத்தாரு பிரசாந்த் நீல். என்னன்னு பார்த்தீங்கன்னா 2 உயிர் நண்பர்கள், அவங்க 2 பேர் வந்து எதிரியாக மாறினா எப்படி இருக்குன்ற மாதிரி ஒரு டைலாக் ஒன்று கிரியேட் பண்ணியிருப்பாரு. அது நிறைய பேர் யூத் மத்தியில் வந்து ஒரு பயங்கர ஹைப்பை கிரியேட் பண்ணிடுச்சு. இவ்வளோ நாள் என்னடானா ஃபர்ஸ்ட் ட்ரெய்லர்லாம் பேஸ் பண்ணி பார்க்கும்போது 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்க. அதை பேஸ் பண்ணி அவங்க ஜெகபதி பாபுலாம் இருக்கிறதுனால அவங்கள எதிர்க்க மாதிரி இருக்குன்ற திங்கிங்கில் இருந்து அவங்களுக்கு இது ஒரு சின்ன ஸ்பார்க் கொடுத்து கொஞ்சம் மூவியுமே வந்து பெரிய எக்ஸ்பெக்டேஷன் கிரியேட் பண்ண வச்சது. இன்னைக்கு தியேட்டர்ஸில் சலார் ரிலீஸ் ஆயிருக்கு. சலார் படத்தோட ரிவ்யூ பார்த்துரும். ஃபுல்லாக அந்த ஸ்டோரி ரிவ்யூலாம் இல்லாமல் படத்தோட ஓவரால் ரிவ்யூ எப்படி இருக்குன்னு பார்ப்போம். டு ஸ்டார்ட் வித் ஸ்டார்டிங்லேயே வந்து 2 சின்ன பசங்க நண்பர்களை காமிக்கிறாங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஒரு நண்பருக்கு வந்து ஒரு அவங்க இருக்கிற ஊரில் வந்து அரசர் ஆகணுன்ற மாதிரியான ஒரு இது, அந்த மூக்கில் போடுற அந்த ரிங்குக்காக வந்து ஏதோ நடக்கும்போது அப்பயே வந்து அவரோட ஃப்ரெண்டு அவன் கொடுக்க மாட்டேன்வான். ஒரு மல்யுத்த வீரரை காமிச்சு அவனை படுக்க வச்சு நான் அந்த ரிங் வந்து நானே கொடுத்துட்றேன்னு சொல்லுவார். ஸோ அப்பயே பிரபாஸ் போய் அந்த கரண்ட் ஒயர்லாம் பிடுங்கி அவனை கீழே தள்ளுவார். ஸோ அப்பயே வந்து பிரபாஸோட மென்டாலிட்டி இப்படி தான் இருக்கும். படத்தில் வந்து பிரபாஸ் வந்து மாசாக தான் இருப்பாருன்ற மாதிரி டு ஸ்டார்ட் வித் அங்கேயே காமிச்சிடுறாங்க. ஈஸ்வர் ராவ் பிரபாஸோட அம்மாவாக பண்ணியிருக்காங்க. மிமிக் கோபி வந்து பிரபாஸுக்கு ஒரு நம்பிக்கையான ஆளாக பண்ணியிருக்காரு. ஆஸ் யூஷுவல் நண்பனா பிருத்திவிராஜ் பண்ணியிருக்காரு. ஸோ ஸ்ருதிஹாசன் இந்த படத்தில் இருக்காங்க. இந்த படம் பார்த்தீங்கன்னா பிரசாந்த் நீலோட டைரக்ஷனில் வரனால, பிரசாந்த் நீல் நம்ம எப்பவுமே தெரியும், எப்பயுமே ஒரு டார்க்காக தான் எடுப்பார். படத்தை வந்து எப்பவுமே பிளாக் நிறைய யூஸ் பண்ணுவார். ஸோ அதே மாதிரி தான் இதுவுமே வந்து மேக்கிங் ஆஃப் திஸ் ஃபிலிம் இஸ் ஆல்சோ பிளாக் தான் இது. ஏற்கனவே அவர் பண்ண உக்ரம் படத்தில் வந்து கன்னடாவில் அவர் பண்ண உக்ரம் படத்தோட சாயல்கள் கொஞ்சம் இருக்கிற மாதிரி தான் தோணுது எனக்கு. இந்த ரிவ்யூ வந்து ஃபுல்லாகவே நான் படத்தை பற்றி என்ன ஃபீல் பண்ணேன்றதை பற்றி தான் நான் சொல்ல போகிறேன். ஸோ மற்றபடி எதுவுமே வந்து ஸ்பாய்லர்ஸ் அந்த மாதிரிலாம் விஷயங்கள்லாம் இருக்காது. படத்தோட டேரக்டர் ஆஸ் யூஷுவல் ஒரு எக்ஸ்பெக்டேஷன் கேஜிஎஃப்க்கு அப்புறமா வர படம்னால பிரபாஸுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா பாகுபலிக்கு அப்புறமா வந்து வந்த படங்கள் எதுவுமே சரியாக போல. ஸோ இந்த படம் ஒரு கம்பேக்காக இருக்கும் கண்டிப்பாக பிரபாஸுக்கு. ஒரு கம்பேக்னா அந்த மாதிரி ஒரு ஒரு ஃப்ளாப்ஸ் படத்தில் பண்ணிட்டு இந்த படம் பண்ணும்போது கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக கொஞ்சம் தெரிகிறாரு. ஆஸ் யூஷுவல் பிரபாஸ்க்கு வந்து ஹைட்டுமே அந்த பாடியுமே வந்து ரொம்பவே வந்து ஹெல்ப் பண்ணியிருக்கு இந்த படத்தில். என்னன்னு பார்த்தீங்கன்னா அவர் வந்து சுற்றி சுற்றி அடிக்கிறாரு. அடிக்கும்போது அந்த பாடியில் இருக்கால அடிக்கலாம், ஒரு நேச்சுரலாக இருக்குது. ஸோ ஃபுல்லாகவே ஆக்ஷனாகவே தான் இருக்குது. ஆனால் படத்தில் பார்த்தீங்கன்னா பிரபாஸ்க்கு வந்து டைலாக்ஸ் ரொம்ப கம்மி. ஸோ கம்மியாக தான் வரார் பிருத்திவிராஜ். மோஸ்ட் ப்ராபப்லி வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரோலுக்கு முன்னாடியுமே வர மாதிரி தான் படத்தில் இருக்குது அவருக்கு சீன்ஸு. பிருத்திவிராஜுமே அவர் பங்குக்கு நல்லா பண்ணியிருக்காரு. படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து அப்படியே கொஞ்சம் தூவிட்டு போகிறாங்க கதையெல்லாம் சொல்கிறதுக்கு. செகண்ட் ஹாஃபில் தான் இன்டென்ஸாக வந்து கதைக்குள்ளார போகிறாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஓரளவுக்கு இருந்தாலுமே செகண்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் வந்து நிறைய விஷயங்கள் செகண்ட் ஹாஃபில் சொல்கிறதால நம்மளுக்கு கொஞ்சம் ட்ராகிங் ஆனால் ஒரு ஃபீல் தான் வருது இந்த படத்தில். பட் ஓவரால் வந்து பார்த்தா படம் வந்து கேஜிஎஃப் இதையும் கம்பேர் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி கேஜிஎஃப்க்கும் எதுவுமே வந்து எந்த கம்பேரிசனுமே இல்லை. ஆஸ் யூஷுவல் பார்த்தீங்கன்னா அவர் எப்பயுமே தன்னோட ஹீரோ வந்து பெருசாக காமிப்பார் பிரசாந்த் நீல். அதே மாதிரி தான் பிரபாஸை காமிச்சிருக்காரு. தன் நண்பனுக்காக அவர் வந்து என்ன வேணாலும் பண்ணுவாருன்றது தான் வந்து பிரபாஸோட ரோல். படத்தில் வந்து ரவி பஸ்ரூர் வந்து மியூசிக் பண்ணியிருக்காரு. என்னை பொறுத்தவரைமே கேஜிஎஃப் லெவலுக்கு இதில் பண்ணலையோன்னு எனக்கு தோணுது. பட் மியூசிக் நல்லா தான் இருக்குது, நல்லா சப்போர்ட் பண்ணுது. பட் இருந்தாலும் கேஜிஎஃப்ல பண்ண அந்த அந்த ஒரு பெரிய பயங்கரமான ஸ்பார்க் வந்து இதில் கொஞ்சம் மிஸ் ஆகிற மாதிரி என்னோட ஃபீலிங். சினிமாட்டோகிராஃபி பார்த்தீங்கன்னா பூஷன் கவுடா பண்ணியிருக்காரு. உண்மையிலேயே வந்து என்னை பொறுத்தவரை நல்லா இருந்தது. டார்க் ஆகட்டும், அந்த ஃபோட்டோகிராஃபிஸ் வந்து அவர் பண்ணியிருக்கிறது வந்து உண்மையிலேயே வந்து நல்லா என்ஜாயபுளாக இருந்தது. ராகவ் தம்மா ரெட்டின்றவர் விஎஃப்எக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ விஎஃப்எக்ஸ் ஓகே, நல்லா தான் இருக்குது. படத்தில் வந்து எங்கேயுமே வந்து கண்டுபிடிக்காத அளவுக்கு ஒரு நல்லா தான் பண்ணியிருக்காங்க. ஸ்டண்ட் கொரியோகிராஃபி வந்து அன்பரசு. ஸோ நிறைய ஃபைட்ஸ் இருக்குது. பட் எந்த ஃபைட்ஸுமே மெமரியில் நிற்கிற மாதிரியான ஃபைட்ஸ் இல்லைன்னாலுமே அந்த ஃபைட்ஸ் தான் வந்து ஃபோக்கஸே இந்த படத்தில். ஃபுல்லாகவே ஆக்ஷனுக்கு தான் ஃபோக்கஸ் ஆகுது இந்த படத்தில். அந்த விஷயங்களில் பார்த்தீங்கன்னா அன்பரி வந்து அவங்க வேலையை வந்து சூப்பராக பண்ணியிருக்காங்கன்னு தான் சொல்லணும்.
இது ஓவரால் இந்த படம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து சலார் சீஸ் ஃபயர் 1 தான் இந்த படத்தோட டைட்டில். இதோட செகண்ட் ஹாஃப் வருதுன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. என்னை பொறுத்த வரைக்குமே இந்த படம் வந்து ஃபுல்லாகவே வந்து செகண்ட் ஹாஃபோட ட்ரெய்லர் மாதிரி தான் இருக்குது. செகண்ட் ஹாஃப்க்கு தான் வந்து எல்லா ஸ்டோரியுமே செகண்ட் ஹாஃபில் தான் தள்ளுறாங்க. ஓரளவுக்கு இன்ட்ரடக்ஷன் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃபில் கொடுத்துருக்காங்க. பட் என்னை பொறுத்த வரைக்குமே எல்லா எலிமெண்ட்ஸுமே வந்து செகண்ட் ஹாஃபுக்கு தான், செகண்ட் பார்ட்டுக்கு தான் வந்து செட் பண்ணி வச்சிருக்க மாதிரி எனக்கு ஒரு ஃபீல். இதில் வந்து ஆர்ட் டைரக்டர்ஸை பற்றி பேசணும். நல்லா பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா பெரிய மேசிவான செட்ஸு, விஎஃப்எக்ஸும் ஆர்ட்டுமே வந்து கலந்து தான் வருது. அதில் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாக காமிக்கிறார் ஊர். பட் ஆனால் ஒரு இன்சிடென்ட் சம்பவங்கள் நடக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு ஃபைட்டில் ஒரு 4-5 இடத்துல இதை நான் நோட்டீஸ் பண்ணேன். பார்த்தீங்கன்னா ஒரு 20 பேர் 30 பேர் தான் இருக்கிற மாதிரியான இருக்குது. ஸோ பல விஷயங்களை க்ரௌடு சேர்த்துருந்தாலுமே ஒரு சில இடத்துல அது எங்கேயோ கொஞ்சம் ட்ராப் பண்ணமாக இருக்குது. அதே மாதிரி பெரிய பெரிய செட்ஸு போட்டிருந்தாலுமே ஓரளவுக்கு நம்மளுக்கு நிறையா வந்து அந்த செட்ஸு வந்து ஒரிஜினாலிட்டி சில இடத்துல மிஸ் ஆகிற மாதிரி, ஓரளவு 100% இல்லைனாலுமே ஒரு 20% வந்து அது ஒரு செட்டுன்றது நம்மளுக்கு டக்குன்னு காமிச்சிட மாதிரியான ஃபீல் தான் எனக்கு வந்தது. ஸோ இது நான் சொல்கிறேன், பர்சனலாகவே என்னோட ரிவ்யூஸ் தான், இது நான் பார்த்ததை தான் நான் சொல்லியிருக்கேன். ஓவரால் இந்த படம் எப்படி இருக்குன்னு பார்த்தோன்னா, கேஜிஎஃப் மைண்டில் வச்சுட்டு போகிறவங்களுக்கு கண்டிப்பாக வந்து ஒரு ஏமாற்றமாக தான் இருக்கும். கேஜிஎஃப் மாதிரி இருக்காது, இது டிஃப்ரெண்ட் ஜானர். ஸோ அதனால் கேஜிஎஃப்பும் எதையும் கன்ஃபியூஸ் பண்ணிட்டு போகாதீங்க. ஸோ இந்த படம் ஒரு டிப்பிக்கலாக அவராக ஒரு கிரியேட் பண்ண ஒரு ஊர், ஒரு கான்சாரன்னு சொல்கிற ஊர். அதில் வந்து ட்ரைப்ஸ் எல்லாருமே சேர்ந்து இந்தியாவை விட்டு தனியாக அவங்க ஒரு ராஜ்யத்தை நடத்தின்னு இருக்காங்க. ஸோ அதுக்குள்ளார நடக்கிற சம்பவங்கள், இன்ஸ்டன்ஸ் தான் வந்து இந்த படம். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு டீசென்ட் வாட்ச் தான் சொல்லுவேன். ஏன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் இதாக போனாலே செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் இடத்துல நம்மளுக்கு என்னடா ஓவராக போட்டு சாவடிக்கிறானன்ற மாதிரியான ஒரு ஃபீல் வந்து கொடுக்குது. ஒரு டீசெண்டான வாட்ச் தான், ஒரு ஆக்ஷன் மூவி, ஓவராலாக ஒரு ஆக்ஷன் மூவி. ஸோ அதனால் ஒன் டைம் போய் வாட்ச் பண்ணலாம். கண்டிப்பாக இட்ஸ் அ டீசென்ட் வாட்ச். மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.